கன்னியாகுமரி திருவள்ளுவர் அறக்கட்டளையுடைய மிகச்சிறந்த 18ஆம் ஆண்டு நிகழ்வாக குமரிமுனை திருக்குறள் திருவிழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள் இறையழகன் அவர்களே, தாகூர் அவர்களே, ஐயா கருப்புசாமி அவர்களே, குரு ஆறுமுகம் அவர்களே, தமிழ் தேசம் தாவீத் அவர்களே, உதயகுமார் அவர்களே, கதை முத்தையன் அவர்களே, ஐயா ராமன் அவர்களே, நெடுஞ்சேரநாதன் அவர்களே, தமிழ் மிகிலன் அவர்களே, இரா பாண்டியராஜன் அவர்களே, என்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் துவக்க கால நண்பர் மருத்துவர் ஐயா உமாராமூர்த்தி அவர்களே, உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய அறக்கட்டளையுடைய தலைவர் ஐயா சம்பத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் பெயரை சொன்ன இவர்கள் நான் நேற்று மதியமே உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகளோடு இங்கே வந்துவிட்டேன். நேற்று மாலையிலே அன்பிற்கினிய நண்பர் நற்றேவன் அவர்கள்தான் எங்களை முதலில் வரவேற்றார். வரவேற்று நாங்கள் தங்குவதற்கான விடுதியையும் ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று முதலிலே வேண்டுகோள் விடுத்தது ஐயா முகிலன் அவர்கள். ஐயா நெடுஞ்சேரநாதன் அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையிலே என்னை தொடர்பு கொண்டு வர முடியுமா என்று கேட்டபோது, நான் 8ஆம் தேதியிலே இருந்து 13ஆம் தேதி வரையிலே பேங்காக்கிலே ஒரு நிகழ்விலே இருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நிகழ்வு எனக்கு அதைவிட முக்கியமான நிகழ்வு என்பதால் அந்த நிகழ்வை தள்ளி வைத்துவிட்டு நான் இதிலே பங்கெடுத்திருக்கிறேன். காரணம், நான் வந்ததனுடைய பொருளும் வந்ததனுடைய நோக்கமும் இதுவரையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்வார்கள். அதே போல துவக்கமே மிக சிறப்பாக இருந்தது. இன்றைய காலையிலே கடற்கரை ஓரத்திலே கதிரவன் உதிக்கின்ற நேரத்திலே அழகாக ஐயன் வள்ளுவருக்கு அந்த ஜோதியை ஏற்றக்கூடிய அந்த அற்புதமான தருணமும், ஐயன் வள்ளுவருடைய மலர்களிலே பாதங்களிலே மலரஞ்சலி மலர் வணக்கம் செலுத்திய அந்த நிகழ்வும், ஒரு மிக பெரும் மக்கள் திரளோடு வள்ளுவன் இருக்கிறார், வருபவர்களெல்லாம் அதிகமாக வருபவர்களெல்லாம் விவேகானந்தரை பார்க்கத்தான் செல்லுவார்கள் என்கின்ற நிலைகள் மாறி ஐயன் வள்ளுவரை பார்க்க இன்றைக்கு அடியடியாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நிலையை இன்றைக்கு கன்னியாகுமரி திருக்குறள் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கிறது. திருவள்ளுவர் அறக்கட்டளை சிறப்பாக செய்திருக்கிறது. முதலிலே அந்த அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகிகள் அத்துணை பேருக்கு முதலிலே நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக, இதுவரையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இங்கே நடக்கிறதா என்பது கூட தெரியாத ஒரு நிலையிலே இருந்து, ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு தங்களையே இதில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நம்மோடு தொடர்ந்து 2 நிகழ்வுகளாக பங்கெடுத்த இந்த கன்னியாகுமரி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஐயா பாபு அவர்களுக்கும், அதே போல ஐயன் திருவள்ளுவருடைய பணிகள் அங்கே பாலப்பணி நடந்து கொண்டிருப்பதனாலே அங்கே செல்வதற்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு நிலை இருந்ததை அந்த அரசாங்கத்திடத்திலே அனுமதியை பெற்று, அதோடு மட்டுமல்லாமல் தானும் அதிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர்மன்றத்தினுடைய தலைவர் ஸ்டீபன் அவர்களும், அதே போல இவர்களுக்கெல்லாம் துணையாக அவர்களை எல்லாம் நம்மோடு அழைத்து இணைக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற நம்முடைய தமிழரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அதேபோல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைக்கு ஐயன் திருவள்ளுவருடைய பாதத்தை நாம் சென்று பார்க்கின்ற போது அங்கே ஒரு காட்சியை பார்த்தோம். கீழ்ப்புறத்திலே 3 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவேகானந்தர் மண்டபத்தின் அருகிலே 3 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாடி பாலம் அமைப்பதற்கு தமிழக முதல்வர் இன்றைக்கு அதற்கான ஒப்புதலை கொடுத்து 37 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி அந்த வேலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
மானுட சமுதாயம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னாரே வள்ளுவன். அவருடைய தத்துவத்தை, அவருடைய சித்தாந்தம் மனிதனுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும், உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள் அத்துணைக்கும் அது சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை உலகறிய செய்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் வள்ளுவர். அப்படிப்பட்ட ஐயன் திருவள்ளுவருடைய புகழை மேலும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக குமரிமுனையிலே 133 அடியிலே திருவள்ளுவருக்கு சிலை அமைத்து தமிழருக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்றைக்கு அந்த ஐயன் திருவள்ளுவருக்கு எளிமையாக மக்கள் சென்று வர வேண்டும் என்பதற்காக கண்ணாடி பாலம் அமைப்பதற்கு உத்தரவிட்டு 30 கோடி ரூபாயை வழங்கியவர் இன்றைய முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் 37 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட அந்த பாலம் தூண்கள் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இடையிலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்வார்களே, கடலால், கடலில் இருக்கக்கூடிய உப்பு நீரால், கடல் காற்றால் துருபிடிக்காத அளவிற்கு ஒரு உலோகத்தை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பாலத்தை, கண்ணாடி பாலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரியிலே 222 டன் எடையுள்ள பாலத்தை உருவாக்கி அதை 101 பகுதியாக பிரித்து அந்த பணிகள் நிறைவு பெற்று இன்றைக்கு அதற்கு வண்ணம் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நான் இங்கே புதுச்சேரியிலே நான் பார்த்தேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த வேலைகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலைகள் விரைவாக முடிக்கப்பட்டு ஐயன் திருவள்ளுவருக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் அந்த பாலத்தினை விரைவாக தமிழக அரசு அமைத்து தர வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் சார்பிலேயும் இந்த மாமன்றத்தின் சார்பிலேயும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நான் விடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், விவேகானந்தர் பாறையை சுற்றி தண்ணீரினுடைய ஆழம் மிகவும் அதிகம். அந்த பகுதிக்கு எந்த காலகட்டத்திலேயும் இங்கே விடக்கூடிய அந்த கப்பலானது சென்று வரலாம். ஆனால் திருவள்ளுவருடைய பாறையினுடைய பகுதியிலே பாறைகள் நிறைந்திருப்பதனாலே தண்ணீர் 1 அடியோ 2 அடியோ கீழே குறைந்தால் அங்கே கப்பல் செல்ல முடியாது. அதனால் பயணிகள் அங்கே செல்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே இந்த நிகழ்வை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமிழக அரசானது அதற்கான இந்த பாலத்தை மக்கள் எல்லாரும் அங்கே தடையில்லாமல் சென்று வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பாலத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு அந்த வேலையை விரைவாக முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுத்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவிலே பல்வேறு சங்கங்கள் தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியா உலகம் முழுவதுமே தமிழ் சமுதாயம் சங்கங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற வாரத்திலே கூட பாரிஸ் நகரில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அந்த சங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆராய்ச்சி சங்கமான அமைப்பு அடுத்த ஆண்டு 2025 இங்கே ஒரு மாநாடு நடத்துகிறோம், தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. அந்த மாநாட்டிலே உங்கள் அமைப்பின் சார்பிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் வருகிறோம் என்று சொன்னேன். ஆனால் எத்தனையோ அமைப்புகள் நாம் உருவாக்கி இருந்தாலும் கூட நாம் அத்துணை பேரும் ஒரே அஜெண்டாவை சில இடங்களிலே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று நீங்களும் தீர்மானம் போட்டிருப்பீர்கள் உங்கள் அமைப்புகளிலே. எங்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பிலே பல இடங்களிலே தீர்மானம் போட்டு அரசாங்கத்திற்கு அனுப்பி இருக்கிறோம். ஆனால் யார் மூலமாக அது இன்றைக்கு விதைக்கப்பட்டதோ என்றால் அனைவருக்குமே அந்த பெருமை உண்டு. ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே சில கட்சிகள், மாநில கட்சிகளும் சரி, மத்தியிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, தன்னுடைய அஜெண்டாவிலே அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வோம் என்று திருக்குறள் அந்த தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார். இது ஒரு முன்னெடுப்பு. அதை போல இன்றைக்கு பார்ப்பீர்களேயானால் நம்முடைய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமானது சென்னையிலே செம்மொழி பூங்கா அலுவலகத்திலே நடைபெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழுக்கென்று ஒரு ஆராய்ச்சி அலுவலகம் வேண்டும், ஆராய்ச்சி மையம் வேண்டும், தனி கட்டிடம் வேண்டும். உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் எல்லாம் வந்து அங்கே ஆய்வு செய்கின்ற போது அவர்கள் தங்கி பல நாட்கள் இருந்து ஆய்வு செய்வதற்கான வசதியுடன் கூடிய கட்டிடங்கள் வேண்டும் என்று சொல்லி 2 மாதத்திற்கு முன்பாக தமிழக முதல்வருக்கும் அது சார்ந்த அமைச்சருக்கும் நான் தபால் அனுப்பின கடிதம் அனுப்பியிருந்தேன். அந்த கடிதத்திற்கும் பதில் வந்திருக்கிறது. விரைவில் நாங்கள் அதற்கான பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி தபால் அனுப்பியிருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய அமைப்பு திருக்குறளையும் நம்முடைய அந்த குறளுக்கான பொருளையும் நாம் மக்களிடத்திலே கொண்டு சென்றாலும் கூட
வாழ்வியல் நெறியை நாம் கொண்டு சென்றாலும் கூட இந்த அமைப்பின் மூலமாக எதிர்கால சந்ததிகள் மேலும் வளர வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும். அதற்கான மொழி சிதறல்கள் ஏற்படாமல், கலாச்சார சிதறல்கள் ஏற்படாமல் நம்முடைய பங்களிப்பை நாம் இன்னும் வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கன்னியாகுமரியிலே பார்ப்பீர்களானால் உள்ளே வருகின்ற போது தமிழ் பேசுபவர்களை விட வடநாட்டிலே இருந்து வந்து மாற்று மொழி பேசுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது அங்கே மட்டுமல்ல, நாங்கள் உலக திருக்குறள் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கூட போட்டிருந்தோம். தமிழகத்திலே வட மாநிலத்தில், வெளி மாநிலங்களிலே, வேறு மாநிலங்களிலே இருந்து 80% பேர் வேலையிலே சேரலாம் என்று அரசு ஆணை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அல்ல, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். 50% இன்றைக்கு வேலை வாய்ப்பிலே அந்த சட்டம் அரசு அனுமதி கொடுத்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் தமிழ் இளைஞர்கள் நுழைவதை விடுத்து வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வேலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் மொழி சிதறல்கள் ஏற்படுகிறது, பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, கலாச்சாரங்கள் மாறுகிறது, பண்பாடுகள் மாற்றப்படுகிறது. அந்த நிலையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஜாதி வாரி இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையும் இன்றைக்கு மக்களுக்கு அவசியம், இந்திய அளவிலே இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம், நாம் தான் ஏதோ வேலையை நிரப்பிவிட்டோம் என்பதை போல தெரிகிறது. ஆனால் வடநாட்டிலேயும் ரயில்வே போன்ற துறைகளிலேயும் நீங்கள் யாரும் நுழைய முடியாத வங்கிகள், மத்திய அரசாங்கத்துடைய வங்கிகள் போன்ற நிறுவனங்களிலேயும் யாரும் சாதாரணமாக நுழைய முடியாத ஒரு நிலையே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அந்த இடஒதுக்கீடு வேண்டும், எனவே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நாம் எதிர்காலத்திலே சேர்ந்து இணைந்து பணியாற்றுவோம். ஆனால் இங்கே எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி என்னவென்று சொன்னால், 2 நூல்களை என் மூலமாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூல்களை இப்ப வெளியிடும் போதுதான் நான் அட்டையை தான் பார்த்தேன், உள்ளார என்ன முன்பாக முகப்பை தான் பார்த்தேன், உள்ளார என்ன இருக்கு என்பது தெரியவில்லை. ஆனால் என்றாலும் கூட அந்த நூலுடைய தளத்திலே இந்த அழைப்பிதழிலே போட்டிருக்கிறார்கள், திருக்குறள் மருந்து அதிகாரம் என்று சொல்லி. அது ஐயா அவங்க வந்து தெளிவாக பேசிட்டாங்க. ஒரு மருந்து, அதை பற்றியான திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி. பொதுவாக இங்கே மருத்துவரே அமர்ந்திருக்கிறார் டாக்டர் உண்ணாமூர்த்தி. அவர் முன்பாக நான் வந்து கூடுதலாக பேசிட முடியாது. ஒரு செய்தியை மட்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மூளை இருக்கிறது, மூளைக்கு பல்வேறு வேலைகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு சிந்தனைகளில் இருக்கிறோம், கணனியை புரட்டி கொண்டிருக்கிறோம், வேறு வேறு வாகனங்கள் ஓட்டுகின்றோம், பல்வேறு வேலைகளில் இருக்கிறோம். அந்த மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய, ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஓய்வு என்றால் குறைந்தது ஒரு 7 மணி நேரமாவது நாம் தூங்க வேண்டும். அந்த மூளைக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நுரையீரல் இருக்கிறது, காற்றை இழுக்கிறது, தேவையான காற்றை, நல்ல காற்றை ஃபில்டர் செய்து நல்ல காற்றை உடலுக்கு கொடுக்கிறது, கெட்ட காற்றை வெளியிலே அனுப்புகிறது. ஆனால் அந்த நுரையீரலுக்கு நாம் சுமை கொடுக்கிறோம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பீடி, சிகரெட் என்று சொல்லி பல்வேறு புகைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம். அந்த நுரையீரலுக்கு கூடுதல் சுமையை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல சிறுநீரகம் இருக்கிறது, நல்ல நீரை குடிக்கிறோம், அந்த நீரிலே நல்ல நீரை, மினரல் என்று சொல்லக்கூடிய அந்த நீரை உடலுக்கு கொடுக்கிறது, கெட்ட நீரை வெளியேற்றுகிறது. அந்த நீரினுடைய இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்தில் ஐயாவுக்கு தெரியும், கடலினுடைய உப்பும் கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவும் மனித உடலிலே இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவும் சமமா. ஆனால் இந்த உப்பிலே கூடுதலாலும் நமக்கு ஆபத்து, குறைந்தாலும் நமக்கு ஆபத்து. எனவே அந்த அடிப்படையிலே அந்த சிறுநீரகத்திற்கு நாம் இன்றைக்கு எதோ உணவுகளை உண்டு, நமக்கு தேவையில்லாத உணவுகளை எல்லாம் உண்டு. அந்த சிறுநீரகத்திற்கு நாம் பலகீனம் கொடுத்து இன்றைக்கு நீரிழிவு நோயால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இருதயம் என்று ஒன்று இருக்கிறது, இன்றையை போல எல்லா உடல்களுக்கும், உடலுடைய எல்லா பாகத்திற்கும் நல்ல ரத்தத்தை வெளியிலே சுத்திகரித்து நல்ல ரத்தத்தை அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் சுமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல நடைப்பயிற்சியை நாம் எடுப்பது இல்லை. 3 மாடி 4 மாடி ஏறினால் தெரியும் அந்த இதயம் துடிக்கக்கூடிய அந்த துடிப்பு. எனவே அந்த இதயத்தை காக்கக்கூடிய நிலைகளையும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் வள்ளுவர் சுருக்கமாக சொன்னான், மருந்தென வேண்டாம் அவன் யாக்கைக்கு அருந்தேது அற்றது மூச்சு உணர் என்று சொல்லி. எனவே அதை ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்ததாக தகவல், அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, நல்ல நடுநிலைமையோடு தீர்ப்பு சொல்லுபவர், நடுநிலையோடு இருப்பவர்கள் தக்கார் தகவலர் என்பவர் அதற்கு மாறுபட்ட கருத்துடையவர்.
அதை போல அப்படி பார்க்கின்ற போது தக்கா தகவல் என்பர் அவரவர்க்கும் எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்று சொல்லுகின்ற போது நல்லவர் நல்ல தீர்க்க தெளிந்த அந்த செய்திகளுக்கு உள்வாங்கி அதற்கான தீர்ப்பை சொல்லுகிறாரே, அதுதான் தீர்ப்பு தான் அந்த எச்சம் என்று சொல்லுவது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எச்சத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தக்கா தகவல் என்பதற்கு இந்த மாவட்டத்திலேயே ஒரு சம்பவம் நடந்தது. நான் அதை இப்பொழுது நினைவு கூற விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால் 1991 92ஆம் ஆண்டிலே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக ராஜு நயன் சபே என்று சொல்லக்கூடிய சௌட்டே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியர் இருந்தார். அந்த நேரத்தில் நான் மாநில தொழிற்சங்க தலைவர். அந்த தொழிற்சங்கத்துக்கு சட்ட திட்டம் கொள்கை வடிவமெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய மருத்துவர் டாக்டர் உண்ணாமூர்த்தி இங்கே இருக்கிறார். அந்த இங்கே இருக்கக்கூடிய கல்லுடைக்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கல்லுடைக்கிற தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று சொல்லி கலெக்டர் இடத்துல அந்த கலெக்டரிடம் மனு கொடுக்க போறோம். அவங்க ஆட்சி அவர் பார்க்க முடியாது சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிட்டார். உடனே நான் என்ன பண்ண ஒரு அறிக்கை கொடுத்தேன். கலெக்டர் மனு வாங்க மறுத்ததால் கலெக்டர் மனு வாங்க மறுத்ததால் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம்னு அறிவிச்சேன். கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் 20 நாள் டைம் வச்சு திரும்ப வந்தோம். எல்லாத்தையும் அணிதிரட்டம். ஒரு 200 பேர் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பேரடியா போனோம். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து போயிட்டு கழுதை ஒன்று பிடிச்சிக்கிட்டோம். ஒரு 100 ரூபா வாடகை கொடுத்தோம். அந்த கழுதை போட்டு விட்டேன். அதை பிடிச்சிட்டு போய் அந்த கலெக்டர் முன்னால போய் நிறுத்துறோம். இப்பெல்லாம் பெரிய ஊடகங்கள் கிடையாது, சின்ன நிருபர்கள் வந்திருந்தாங்க, பத்திரிகை நிருபர்கள். கழுதைகிட்ட அந்த பேப்பரை காமிக்கிறோம். பேப்பரை கழுத்தை சாப்பிடும்ல, அது நல்லா சாப்பிடுங்க. அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பெற்றோர் பிள்ளைகள் குழந்தைகளை உள்ளெல்லாம் அனுப்பிவிட்டு ஒரு 22 பேர் அரெஸ்ட் பண்ணணும். நாகர்கோயிலில் கோர்ட்டில் கொண்டாந்து விட்டாங்க. அப்போ அப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கு உதவியாக இருந்தார். அங்கே கோர்ட்டில் கொண்டு வந்து நீதிபதிகிட்ட ஞானமூர்த்தி தலைமையில் இந்த மாதிரி கழுதைக்கு மனு கொடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சில ரிமாண்ட் கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்டு போது முதல் ஏன் உன்னை கிறிஸ்து நான் தான் ஞானமூர்த்தி உன்னை உள்ளார போகணும். ஒவ்வொரு தரப்பு சொன்னாங்க உள்ளார போகணும். கடைசியா 23வது ஆளா பஞ்சகல்யாணின்னு ஒரு பேர் வந்தது. எங்களுக்கே ஒன்றும் புரியல, என்ன பஞ்சகல்யாணி நம்ம 22 பேர் தான் சொல்லிட்டோம். ஏன்னா அப்போதான் அந்த பஞ்சகல்யாணின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆன டைம் அது. உடனே பார்த்தா ஒரு போலீஸ்காரர் அந்த கழுதை கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் நான் நிப்பாட்டிட்டேன். பஞ்சகல்யாணியா, என்னையா பஞ்சகல்யாணி அவங்க அப்பா பேர் என்ன யாரும் மேஜிஸ்ட்ரேட் கேட்டேன். நீ பஞ்சகல்யாணின்னு அதை சொல்றேன். அப்போ அவங்க அப்பா பேர் என்ன சொன்னா போலீஸ் முடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சரி என் முன்னாள் கூட பஞ்சகல்யாணி கூட நிப்பாட்டிட்டேன், நீயே பேர் வச்சுட்டேன். இந்த 22 பேரும் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு நான் ரிமாண்ட் பண்றேன். இந்த பஞ்சகல்யாணியை நீனே கொண்டு போய் வச்சுக்கணும். உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். எடை போட்டு அந்த ரெசிப்டை கொண்டாந்து கோர்ட்டில் இப்போ சப்மிட் பண்ணிடணும். திரும்ப 15 நாள் கழிச்சு இடகுறையாம அந்த பஞ்சகல்யாணி கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்தணும்னு சர்ச்சை சொல்லிட்டார். எங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போயிட்டோம். 5 நாள் கழிச்சு எங்கே இதில் வராங்க போலீஸ் ஒரு ஆர்டர் எடுத்து வராங்க. ஆக்ஷன் ட்ராப் ஆகி போச்சு என்னன்னு சொல்லி உங்க வழக்க தள்ளுபடி பண்ணி எடுத்துட்டு ஏன்னு சொல்லிட்டு வெளியில வந்து கேட்டப்போ சொன்னாங்க, ஐயா அவங்க எல்லாம் விடுதலை பண்ணது வேற ஒன்றும் கிடையாது, அந்த பஞ்சகல்யாணி தான் அவங்களை விடுதலை பண்ணிச்சு. ஏன்னு சொன்னா அதை பராமரிக்க முடியல. போலீஸ் எல்லாம் தடுமாறி எஸ்பி கலெக்டர்கிட்ட பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் விடுதலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, திரும்ப நாகர்கோவில் வந்து அடுத்தது ஒரு போராட்டம் இருந்துச்சு. கலெக்டர் மீண்டும் எங்கள் கோரிக்கை நிராகரிக்கின்ற காரணத்தினால கன்னியாகுமரியிலே கடலிலே இறங்கி கடல் மாதாவிடம் கோரிக்கையை வேண்டி நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு இறங்கி போராட்டம் நடத்துவோம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டோம். அப்புறம் 15 நாள் கழிச்சு இதே கன்னியாகுமரியில அந்த வட மேற்கு பகுதியில கரையில இறங்கி ஒரு 100 பேர் வந்து கடல் உள்ளார இறங்குறோம். போலீஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி நிற்கிறது. எல்லாம் உள்ளார இறங்கும் போது நடுவில் பார்க்கின்ற போது ஒரு போலீஸ் அப்படியே நாங்கள் உள்ளார கடல் உள்ளார போன உடனே மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் விடுங்கயான்ட்டு, எவ்வளவுதான் போவோம் விடுங்கட்டு. எங்களுக்கு வேற பயம். ஏன்னா நாங்கள் அதிகமாக கடல் உள்ளார போய் பழக்கம் இல்லை. போன உடனே இவ்வளவு போச்சு தண்ணி, அது வரைக்கும் போறோம். ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டோம். கரெக்டா யார் கையை விட்டாதீங்க, எல்லா கையும் பிடிச்சி அடிச்சு போட்டு எல்லாத்தையும் விட்டு பிடிச்சிட்டு போகணும். உடனே அதுக்குள்ள தாசில்தார் அங்கே விட்டேன். தாசில்தார் வந்து ஒலிபெருக்கல, ஐயா அவங்க கோரிக்கையை பேசுற சொல்லிட்டாங்க. உடனே பின்னாடி கரைக்கு வாங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்புறம் தாலுகா ஆஃபீஸ்க்கு அடிச்சு போனாங்க. அப்புறம் அங்கதான் பேசி ஒரு 20 ரூபா உயர்த்தி கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த போராட்டத்துல 92ல் அது ஒரு பெரிய தொகையா எங்களுக்கு தெரிஞ்சு அந்த தொழிலாளர்களுக்கு. எனவே அந்த போராட்டத்தை இப்போ தக்கா தகவல் என்பர் அவர்கள் எச்சத்தால் காணப்படும் வள்ளுவர் என்று சொன்னாரு. அந்த வள்ளுவருக்கு அந்த கலெக்டர் ஒரு உதாரணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு களமாகவும் இந்த களம் எனக்கு அமைந்தது இந்த காலத்திலே என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நிகழ்வை காலையிலே இருந்து மிக சிறப்பாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை திருவள்ளுவர் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும்
நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.